மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பெயர்ச்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். எந்த ஒன்றிலும் தான் என்ற மனநிலை கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களே, கேள்வி ஞானமும் அறிவாற்றலும் புத்தி சாதுரியமும் முன்கோபமும் கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள். இன்று என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும் என்பதை சரியாகவே நீங்கள் காண்பீர்கள். எந்த இடத்தில் உங்களை வெளிப்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் பதுங்க வேண்டும் என்ற தந்திரமும் கற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் முழு கவனமாக இருப்பீர்கள். மற்றவர்கள் பேச்சையும் செயலையும் கவனிக்கவே மாட்டீர்கள். உங்களுடைய மனதை பணத்தாலும் பொருளாலும் மாற்ற முடியாது. பொதுவாக உங்களை கண்டு மற்றவர்கள் அஞ்சுவார்கள். உங்கள் ராசியான தேளுக்கு கொடுக்கில் விஷம் என்றால் உங்களுக்கு நாக்கில் விஷம் என்று சொல்ல வேண்டும். எப்படிப்பட்டவரையும் உங்கள் வார்த்தைகளால் அச்சமடைய வைத்து விடுவீர்கள். பொது நல சேவையிலும் அரசியலில் ஈடுபாடு கொள்வதுடன் தானம் தர்மம் செய்வதிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்கும் யோகம் உங்களுக்கு இல்லை என்றே சொல்ல வேண்டும். அப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அது உங்களை விட்டு போய்விடும். உங்களுக்கு குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் அதிபதி குரு பகவான் என்பதால் நீங்கள் செல்வாக்கு பெற்றவர்களின் வரிசையில் முதலிடம் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். உங்கள் யோசனைகளை கேட்டு நடப்பவர்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் ஆட்சியாக இருப்பதால் தைரியம் உங்கள் துணையாக இருக்கும். இதுவரையில் உங்கள் விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானம் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் பல வழிகளிலும் உங்களுக்கு இடையூறுகளை வழங்கி வந்தார். எந்த நன்மைக்கும் வழி இல்லாமல் அலைக்கழித்து வந்தார். உடல்நிலையில் பாதிப்பு, மருத்துவ செலவு என்று சிரமத்திற்கு மேல் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பீர்கள். ஒரு சிலரின் தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். நிம்மதியற்ற நிலை நீடித்திருக்கும். குடும்பத்தில் வீண் விரோதம், ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை, கல்வியில் தடை, தொழிலில் முன்னேற்றமின்மை, வாகனத்தில் பிரச்சனை, உடம்பில் பிரச்சனை என உங்களை பாடாய்படுத்தி வந்தார். இந்த நிலையில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மீனம் சனி பகவானுக்கு நட்பு வீடாகும். உங்கள் ராசிநாதனுக்கு சனி பகவான் பகையானவர் என்றாலும் கோச்சார ரீதியாக அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலன்களை வழங்கிட வேண்டிய நிலைக்கு ஆளாகிறார். உங்கள் ராசிக்கு 3க்கும் 4க்கும் உடையவர் சனி பகவான். இப்போது 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை வழங்குவாரா அல்லது சங்கடங்களை வழங்குவாரா என்பதை பற்றி பார்க்கலாம். கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது இடையூறுகள், இன்னல்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, பிரிவு, செய்து வரும் தொழிலில் நஷ்டம், தடைகள், மேல் அதிகாரிகளுடன் விரோதம், அந்நிய மதத்தினரால் உங்களை விட கீழ்ப்பட்டவர்களால் கலகம், பிரச்சனைகள், அவமானங்கள் இந்த காலத்தில் உண்டாகலாம். நண்பர்கள், உறவினரிடம் கருத்து வேறுபாடு, வரவை விட செலவு அதிகமாகும், கடன் தொல்லைகள் உண்டாகும், வழக்குகளில் எதிர்மறையான பலன் கிடைக்கும், குழந்தைகளால் மனம் வருந்த வேண்டிய நிலை உண்டாகும், மேற்படிப்பு முயற்சியும் கடுமையான சிரமத்தின் மீதே தொடர வேண்டிய நிலை உண்டாகும், விவசாயத்திலும் செலவு அதிகமாகும், வரைவு குறையும், பொன் பொருள் விற்று நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகும். நிலையான எண்ணமும் திடமான புத்தியும் இல்லாத நிலையில் இருப்பீர்கள். இவை அனைத்தும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உண்டாகிடக்கூடிய பொது பலன்களாகும். சுய ஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கு, நட்பான தசாபுக்தி நடப்பவர்களுக்கும் இந்த பலன்களில் மாறுபடும் என்பதுடன் 12 ராசிகளில் உலாவும் மற்ற கிரகங்களின் பார்வைகளாலும் சேர்க்கைகளாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிகழக்கூடும். எனவே 5ஆம் வீட்டில் சனி சஞ்சரிக்கும் 2.5 ஆண்டு காலமும் ஒரே மாதிரியான பலன் நடக்கும் என்று பயந்து விடாதீர்கள்.
சனி பகவானின் சஞ்சார நிலையைப் போலவே அவருடைய பார்வைகளுக்கும் பலன்கள் உண்டு. உங்கள் ராசிக்கு 3, 7, 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தையும், கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தையும், லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வை உங்கள் கலத்திர மற்றும் நட்பு ஸ்தானத்தில் பதிவதால் வாழ்க்கை துணை வழி பிரச்சனைகள் உருவாகலாம். வாய்ப்பேச்சும் வில்லங்கத்தை உருவாக்கலாம். கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் உண்டாகலாம். எனவே கவனமுடன் இருங்கள். காதல் விவகாரங்களும் எதிர்பார்த்த நன்மையை அளிக்காமல் தகராறு, வம்பு என்று மாறலாம். சிறு சிறு விபத்துகள் நடக்கவும் வாய்ப்பிருப்பதால் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த காலத்தில் திருமணம் கூடி வரும் என்றாலும் அது ஏதோ ஒரு வகையில் எதிர்மறையான நிலைக்கு உங்களை கொண்டு செல்லலாம் என்பதால் அவசரப்பட்டு திருமணம் நடத்தாமல் இருப்பது நல்லது. சனி பகவான் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பதுவதால் உங்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் லாபமாகும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைக்கு அப்பால் ஒரு உறவு உண்டாகும். மனம் பல வழிகளிலும் செல்லும். அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகலாம். ஒரு சிலர் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு இடம்பெயரலாம். இந்த காலத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே மனம் எதிர்பார்த்து அதற்கேற்பவே செயல்படுவீர்கள் என்பதால் உடல்நிலையில் சில சங்கடங்கள் தோன்றலாம். எனவே நோய் வந்தவுடன் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை மேற்கொள்வது நன்மையாக இருக்கும். சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும். பண விவகாரங்களில் அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பண விவகாரம் இழுபறியாய் ஏற்படுத்தும். நெருக்கடியை உண்டாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தடுமாறுவீர்கள். அதனால் கவனமாக இருங்கள். இந்த காலத்தில் கண் பார்வை பாதிக்கவும் வாய்ப்பிருப்பதால் கண்களில் பிரச்சனை வந்ததும் அதற்குரிய மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொள்வது நன்மையாக இருக்கும். இவையெல்லாம் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பொது பலன்களாகும். சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்தாலும் அவர் தொடர்ந்து 2.5 ஆண்டுகளும் ஒரே நிலையில் சஞ்சரிப்பதில்லை. சனி பகவான் சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து 5, 6, 7, 8ஆம் வீடுகளில் சூரியன் சஞ்சரிக்கும் 4 மாதங்களும் வக்ரகதி அடைவார். அக்காலத்தில் மேலே உள்ள பலன்களில் மாற்றம் ஏற்படும். அத்துடன் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். சனி பகவான் வக்ரம் அடைகின்ற நிலையில் உங்களுக்கு ஏற்பட்ட பாதகமான பலன்கள் குறையும். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தொழில் உத்தியோகம் முன்னேற்றம் அடையும். உங்கள் மனதில் புதிய நம்பிக்கை உருவாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு, உடை வழங்கி வர சங்கடங்கள் குறையும். நன்மைகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.